பாருங்க சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி டெக்ஸ்சர் வந்து நமக்கு நல்லா கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் மட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். நம்ம யூஸ்வலாக வந்து மட்டன் பண்ணுறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைலில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி தாங்க செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து மட்டன் வந்து இந்த மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோனையும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போடலாங்க. இப்போ ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜீரகம் போடும்போது வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போயுமே மட்டன் செய்யும் போது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. நான் ஆல்ரெடி வந்து கறி வந்து கட் பண்ணி ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. ஸோ மட்டன் வந்து பெரிய பீஸாக இருந்ததுன்னா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். மட்டன் வந்து வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி கழுவி வச்சதை தாங்க இப்போ நம்ம பார்க்குறது. இதை வந்து 5 மினிட்ஸ் வந்து நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் வேக வைக்கும் போது மட்டன் வந்து சீக்கிரம் வெந்துடும். அட் த சேம் டைம் வந்து டேஸ்ட்டும் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. இன்னொன்று வந்து ஸோ மட்டன் வந்து வேக வைக்கும் போது எப்பவுமே வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வைக்காமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அதாவது சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா மட்டன் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு நல்லா குக் ஆகிடுங்க. ஸோ நல்லா வந்து கரண்டியை வச்சு இது பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாங்க. இதை உப்பு போட்டு வேக வைக்கும் போது நல்லா கறியில் வந்து அந்த உப்பு வந்து நல்லா இறங்குங்க. இப்போ வந்து 5 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சுங்க. இதிலே வந்து நமக்கு வந்து அந்த வதக்கும் போதே வந்து ஒரு 10% வந்து நல்லா குக் ஆகிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி எவ்வளோனா நீங்கள் கறி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 3 அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஐ மீன் வந்து என்னதுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு 3 விசில் விடுங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வெந்திருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி இண்டக்ஷனில் தாங்க வைக்க போகிறேன். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து 120ல் போட்டுறேங்க. போட்டுட்டு நான் வந்து ஒரு 3 விசில் விடுறேங்க. நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து ஒரு சில்லு அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுடலாம். தேங்காய் வந்து ரொம்ப போட வேண்டாங்க. இதோட பிரியாணி இலை வந்து ஒன்று போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்னாச்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கேங்க. அதை போட்டுடலாம். அதோட கிராம்பு வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். அப்புறம் வந்து பட்டை வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ஜீரகம் வந்து நான்வெஜ்க்கு எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்குங்க. சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை வந்து ஒரு 4-5 இனுக்கு எடுத்திருக்கேங்க. அதை வந்து உருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை வந்து போடும்போது நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்குங்க. இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து 3 விசில் விட்டுட்டேங்க. விட்டது பிறகு பாருங்கள் கறி எவ்வளோ சாஃப்டாக வந்து. ஸோ ஃப்ளேம் வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேம் வைக்கிறதோட லோ ஃப்ளேமில் வச்சு விசில் வந்து கம்மியாக விட்டாலே வந்து மட்டன் வந்து சூப்பராக வெந்துருங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில் 7 விசில் வந்து மட்டன் வேக வைப்போம். அப்படி வேக வைக்கிறதோட ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் மட்டும் விடுங்களேன். சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சிங்க மட்டனு. ஸோ எண்ணெய் காஞ்சோனையும் சோம்பு போட்டுடலாம். சோம்பு நல்லா பொரியட்டுங்க. சோம்பு பொரிஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி இலை வந்து ஒரு பெரிய இலை எடுத்துருக்கேங்க. அதை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ மட்டன் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து கரம் மசாலா தாங்க ரொம்ப இது. ஸோ கரம் மசாலா நம்ம போட்டு செய்யும் போது வந்து டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சதுலேயே வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தாளிக்கிறதுலேயே நம்ம இதில் ஆட் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை போட்டிருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 பீஸ் வந்து லவங்கம் வந்து போட்டிருக்கேங்க. நம்ம என்ன தான் வந்து அரைக்கும் போது போட்டிருந்தாலும் தாளிக்கும் போது போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க.
அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 2 இனுக்கு எடுத்துருக்கேங்க. ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை வந்து மசாலாவோட அரைச்சிருக்கோங்க. இருந்தாலும் இதில் வந்து ஒரு 2 இனுக்கு போட்டுடலாம். ஸோ வெங்காயம் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மசாலாலேயுமே வந்து வெங்காயம் அரைச்சிருக்கோங்க. அதோட வந்து கறி வேக வைக்கிற போது நம்ம வெங்காயம் போட்டிருக்கோங்க. ஒரு டோட்டலாக வந்து ஒரு 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இஞ்சி வந்து ஒரு பெரிய பீஸும், பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாராளமாக போடுங்க. டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேங்க. அது சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோங்க. ஸோ உப்பு வந்து பார்த்து போட்டு. ஸோ நமக்கு வந்து தக்காளி வந்து வதங்கிருச்சிங்க. நான் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா எல்லா பக்கம் இருக்க மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா நமக்கு அரைச்சி போடும்போது வந்து டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து விட மாட்டீங்க. இந்த மெத்தடில் தான் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது 5 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேங்க. உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறத வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அது வேணும்னா பார்த்துக்கோங்க. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ நான்வெஜ்ஜுக்கு அந்த தூள் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ 5 மினிட்ஸ் வந்து அந்த மசாலாவை நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம ஃப்ளேவர் கூட நல்லா ரிச்சாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச வந்து கறியை போட்டுடலாம். நான் வந்து கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் ரசம் வச்சேங்க. அதோட ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம யூஸ்வலாக ரசம் வைக்கிறதோட இந்த மாதிரி கறி சாறு எடுத்து ரசம் வைக்கும் போது ரசத்தோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கறி வந்து நமக்கு எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். சில பேர் வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு நிறையா விசில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம விசில் விட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து மட்டன் வந்து குக் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கறி ஆட் பண்ணியாச்சிங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து வேக வச்சதில் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தது. ஸோ அதுக்கும் அந்த மசாலா நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். வச்சா நல்லா பைண்ட் ஆகி நமக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சுங்க. எவ்வளோ நல்லா வந்து ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி டெக்ஸ்சர் வந்து நமக்கு நல்லா கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் மட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.